வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதாங்க முடக்கத்தான் மூலிகை. இந்த முடக்கத்தான் மூலிகைக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அதுலேயும் மெயினாக வாதம் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் குணமாக்கக்கூடிய ஒரே மூலிகை எதுடா சித்த மருத்துவத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் தாங்க. இந்த முடக்கத்தானை 2 வகையாக பயன்படுத்தலாம். ஒன்று வெளி உபயோகத்துக்கு பயன்படுத்தலாம், இன்னொன்று உள்ளுக்கு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வெளி உபயோகத்துக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது மிக எளிமையான முறையில் சொல்லித்தரேன். அதேமாரி பயன்படுத்திக்கோங்க. இந்த முடக்கத்தான் மூலிகையை தேவையான அளவு நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு பழைய புளி, சாம்பாருக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த புளி, சரிங்களா, பழைய புளி எடுத்துக்கோங்க. கல் உப்பு கொஞ்சமாக, சரிங்களா, அது போட்டு அம்மியில் போட்டு இல்லை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்குது, மெயினாக வயதானவர்களுக்கு மூட்டுகளில் வலி இருக்கும், மூட்டு வீங்கி போயிருக்கும், நீர் கோத்துட்ருக்கும், இந்த மாதிரி இடங்களில் இதை தடவி விடும்போது, அரைச்சி அதை பத்தா போட்டு விடும்போது அதுவாக காஞ்சி வீழணும் தானாக. நம்ம மறுநாள் எடுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு இதை பத்தா போட்டு விடும்போது நீர் தானாக வெளியேறிடும். மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி மிக எளிமையாக போக்கிடும். இது வெளி உபயோகத்துக்கு. உள்ளுக்கு எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இது சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம், புளி சேர்க்கக்கூடாது. இது மூலிகைன்றதுனால புளி சேர்க்காமல் இது சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு கூட உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நீங்கள் தாளித்து எடுக்கலாம், தாளிக்காமல் எடுக்கலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது மெயினாக எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு ஏதாவது பத்தியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சாப்பிடும்போது சீதளமான பொருள் மட்டும் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். இதை பற்றியும் வேறு எந்த ஒரு பத்தியமும் கிடையாது. இதை எண்ணெய்களில் போட்டு இதை மருந்தாகவும் காய்ச்சி எடுக்கலாம், சரிங்களா. அதேமாரி இது காய்ச்சி எடுக்கும்போது எண்ணெய் பச்சையாக வரும் அப்படின்றதெல்லாம் உருட்டு, அது கெமிக்கல், சரிங்களா. அந்த மாதிரிலாம் பச்சையெல்லாம் வராது எந்த மூலிகை போட்டு காய்ச்சினாலும். அதனால் அது தெரிஞ்சுக்கோங்க. கலர் வருதுன்னா அது கலரிங், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் மூலிகை. முடக்கத்தான் மூலிகையில் அதேமாரி உள்ளுக்கும் தினந்தோறும் கூட இது எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது முடக்குவாதங்களை வேரோடு அகற்றுவதனால தான் இது பேர் முடக்கத்தான் மூலிகை, சரிங்களா. முடக்குவாதங்களை அகற்றுவதால் இதற்கு பேர் முடக்கத்தான், சரிங்களா. வேரோட அந்த முடக்குவாதம் நம்மளுக்கு உடம்புல இருக்கவே இருக்காது. இதை பயன்படுத்தி பாருங்கள். கண்டினியூவாக ஒரு 90 நாள் பயன்படுத்தினா போதும். 48லேருந்து 90 நாள் பயன்படுத்தினா நம்மளுக்கு முடக்கு சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கவே இருக்காது. இயற்கை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டது, சித்தர்களால் பயன்படுத்தப்பட்டது. இதுக்கு சிறப்பான ஒரு மூலிகை சித்த மருத்துவத்தில் எதிரான்னு கேட்டால் அந்த முடக்கத்தான் மூலிகை தான். இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுறேன், செய்முறையாகவும் போடுறேன், சரிங்களா. ஓகே.